தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அபத்தமான அரசியல் பேச்சுக்கள் தொடர்பாக ஒரு மூத்த அரசியல் செயற்பாட்டாளர் என்ற வகையில் சில கருத்துக்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நேற்றைய ஊடக சந்திப்பொன்றில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பல மோசமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அவர் விடுதலை புலிகளை பற்றியும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றியும் மிக கீழ்த்தரமாக பேசியிருப்பதுடன் சாவகச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைகள் இரண்டையும் நாங்கள் கட்டாயம் வெற்றி கொள்வோம் என்ற வகையில் ஒரு நம்பிக்கையையும் வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இளங்குமரனுக்கு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். தென்மராட்சி மண் வீரம் செறிந்த மண், தமிழ் பற்றும் இனப்பற்றும் மிகுந்த மக்களை கொண்ட மண். அது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யுத்தத்துக்கு முன்னர் இந்த தென்மராட்சி மக்கள் என்றுமே தோல்வி காணாத வி.என். நவரத்னம் அவர்களையும் அதன் பின்னர் ஏழைகளின் தோழனாக இந்த மண்ணுக்காக தனது உயிரை அர்ப்பணித்த மாமனிதன் ரவிராஜையும் தலைவனாக கொண்டு வாழ்ந்த மண் இது. தென்மராட்சி என்பது மறவர் ஆட்சி, தென்பகுதி மறவர் ஆட்சி என்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் மக்கள் எப்பொழுதுமே இனப்பற்றும் மொழிப்பற்றும் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் விலை போவதில்லை, போனதும் கிடையாது. இது உங்களை போன்றவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. எங்களுடைய வரலாற்றில் அது எப்பொழுதுமே உங்களை போன்ற சில தரகர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. உங்களை போன்ற தரகர்களும் உங்களுக்கு தரகு வேலை செய்பவர்களும் சிலர் இருப்பதைக் கொண்டு தமிழ் மக்களை அவர்களைப் போல நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. தென்மராட்சியின் 2 சபைகளையும் நீங்கள் கைப்பற்றுவதாக கூறியிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுகின்றேன். இந்த 2 சபைகளையும் நீங்கள் கைப்பற்றினீர்கள் என்று சொன்னால் நான் இந்த அரசியல் பேசுவதில் இருந்து ஒதுங்கிக் கொள்கின்றேன். நான் மட்டுமல்ல, எங்கள் பிரதேசத்தில் தமிழ் தேசிய கட்சிகளில் அரசியல் செய்பவர்கள் கூட நிச்சயமாக ஒதுங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.